+1 தேர்வு முடிவுகளின்படி முதல் இடத்தை அரியலூர் மாவட்டம், மிகச்சிறிய மாவட்டமான வட மாவட்டமான அரியலூர் மாவட்டம், டெல்டாவை ஒட்டியுள்ள அரியலூர் மாவட்டம் முதல் இடத்தை பிடித்து +1 தேர்வு முடிவுகளில் சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த மாவட்ட மாணவர்கள் 97.76%. மேற்கு மாவட்டமான ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. 96.97% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தென் மாவட்டமான விருதுநகர் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது. 96.23% மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் இரண்டாம் இடம் பிடித்த விருதுநகர் மாவட்டம் +1 தேர்வில் 96.23% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். மேற்கு மாவட்டமான கோவை 95.77% பிடித்து இங்கு நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. 95.07% மாணவர்கள் தூத்துக்குடி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி 6வது இடத்தை பிடித்திருக்கிறது. +1 தேர்வு முடிவுகளில் 94.83% மாணவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த சிவகங்கை மாவட்டம் +1 தேர்வில் 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. 94.79% மாணவர்கள் சிவகங்கையில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் 8வது இடத்தை பிடித்துள்ள திருப்பூர் மாவட்டத்தில் 94.62% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் 93.91% மாணவர்களும், நாகை மாவட்டத்தில் 93.51% மாணவர்களும் +1 தேர்வு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் 10வது இடத்தை நாகை மாவட்டம் பிடித்திருக்கிறது. 6வது இடத்தை கன்னியாகுமரி, 7வது இடத்தை சிவகங்கை, 8வது இடத்தை திருப்பூர், 9வது இடத்தை மதுரை மாவட்டம் பிடித்திருக்கிறது. +1 தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அந்த மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதம், உங்கள் மாவட்டம் தேர்ச்சி எந்த விகிதத்தில் பெற்றிருக்கிறார்கள் உங்கள் மாவட்ட மாணவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் 5 இடங்களை அரியலூர், ஈரோடு, விருதுநகர், கோவை, தூத்துக்குடி என வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என கலவையாக +1 தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரை முதல் 4 இடங்களை தென் மாவட்டங்களை பிடித்த சூழ்நிலையில் +1 தேர்வு முடிவுகளில் இப்போது முதல் 5 இடங்களையும் பிடித்த மாவட்டங்கள் வட மாவட்டமான அரியலூர் இருக்கிறது, மேற்கு மாவட்டமான கோவை இருக்கிறது, தென் மாவட்டமான விருதுநகர் இருக்கிறது. முதல் 5 இடங்களை பிடித்த மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களும் கலவையாக அந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. +1 தேர்வு முடிவுகளில் அந்தந்த மாவட்டங்கள் பெற்ற தேர்ச்சி விகிதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10வது இடத்தை நாகை மாவட்டம் பிடித்திருக்கிறது. நாகை மாவட்டத்தை சேர்ந்த 93.91% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். +1 தேர்வு முடிவில் திருநெல்வேலி மாவட்டம் 93.42% மாணவர்களை தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் 93.18% மாணவர்களே தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் 93.08% மாணவர்கள் தேனி மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 93.05, 11வது இடத்திலிருந்து 15வது இடம் வரை தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் இந்த 11வது இடத்திலிருந்து 15வது இடம் வரை கைப்பற்றியிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் 92.93% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் 93.05% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.